கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாலமன் சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே வரும்போது குழந்தை இல்லைன்னு கஷ்டத்தோடு வந்தோம். ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தைய கொடுத்தாரு. அப்புறம் இவன் 2வது குழந்தை பிறக்கும்போது பெரிய உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனு. இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் 2வது குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. முதல் குழந்தை சாட்சி சொல்லும்போதே அங்கிள் இவனுக்கு வயிற்றில் இருக்கும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கை வச்சு ஜெபம் பண்ணார். நல்லபடியாக உயிரை காப்பாற்றினார். 2வது அற்புதம் எனக்கு 23 டிசம்பரில் ஏதோ ஒரு ஃபீவர் வந்துடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். அது ஒரு மாதம் ஜனவரி ஃபுல்லாகவே தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. நான் இருப்பேனா இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடவே முடியாது என்னால். ஒரு வாய் சாப்பிட்டா கூட அது கசப்பாக தான் இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு உயிர் நம்மளுக்கு இன்னும் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாதுன்னு நினச்சிட்டான்னா அந்த 23 ஜனவரி இங்கே அன்பரின் பாதம் நடக்குது. நான் ஆன்லைனில் பார்த்துங்கிறேன். கேஎம்சியில் என்னுடைய டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம். அப்போ அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், பரலோகத்திலேருந்து ஒரு ஜீவநதி புறப்பட்டு வரும், அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள். அப்படி அந்த வார்த்தையை தான் நான் பிடிச்சிக்கினேன். ஆன்லைனில் பார்த்துன்னு இசப்பா அன்பரின் பார்த்து அங்கே போயின்னு இருக்குது. நாங்கள் போகாமல் கேஎம்சியில் உட்காந்து இருக்கேன் என்னுடைய டெஸ்ட்டுக்கு. ஜனவரி மாதமே எனக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக, அந்த டெஸ்ட்டில் எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வசனத்தை நான் பிடிச்சு கொண்டேன். எனக்கு உயிரை கொடுத்தாரு ஆண்டவர். 3வது காரியம் நான் பிஹெச்டிக்காக அப்ளை பண்ணி பல வருஷமாக நான் படிச்சுன்னு இருந்தேன். ஆனால் இங்கே நான் ஜாப் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமாக என்னுடைய ஃபைல்ஸு என்னுடைய எல்லா ஜேர்னல்ஸும் டக்குன்னு பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அவ்வளோ ஞானமே கிடையாது. ஆனால் இங்கே நான் ஜாப் பண்ணும்போது அங்கிள் ஒவ்வொரு வசனமும் கொடுக்கும்போது அதை எனக்காக நான் எடுத்துக்குவேன். அன்பரின் பாதம் ஆண்டவர் எனக்கு அங்கிள் சொல்லுவார் ஞானத்தை டவுன்லோட் பண்ணி தருவாருன்னு. அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. எனக்கு ஞானமே கிடையாது. இந்த பிஹெச்டி முடிக்க எனக்கு ஞானம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. பரலோகத்திலேருந்து அந்த ஞானத்தை தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த இடத்துல சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரவீனா. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இவன் என்னுடைய எனக்கு முதல் இவன் பிறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அம்மா பிறந்தாங்க. இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. போன மாதம் 5ஆம் தேதி பாப்பாவை குளிக்க வச்சு தூங்க வச்சோம். தூங்கி எழுந்த பிறகு பாப்பா நிற்கலை, நடக்கலை. 5ஆம் தேதி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே அட்மிட் பண்ணுங்கள் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் எட்டுமே அட்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 30 டாக்டர்கிட்ட பாப்பாவை எக்ஸாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பா 6ஆம் தேதி ஃபுல்லாகவும் நடக்கவே இல்லை. நாங்கள் எல்லாருமே குடும்பமாக ஜபிச்சுட்டே இருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், பாப்பாவுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் ஸ்பைனலில் தான் கை வைப்போம் அப்படியெல்லாம் சொல்லி டாக்டருங்க பயமுறுத்திட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஜபிச்சுட்டே இருக்கோம். மறுநாள் காலையில் 7ஆம் தேதி காலையில் பிரதருடைய மங்கள வார்த்தை, எங்கள் அம்மா ரெகுலராக மங்கள வார்த்தை பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயாவுடைய மங்கள வார்த்தை பார்ப்பாங்க. நம்பிக்கை டிவியில் 11 மணிக்கு ஐயாவுடைய மெசேஜ் வரும். அதுவும் பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டில் தூங்குவாங்க. காலையில் 7ஆம் தேதி காலையில் ஐயா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஐயா சொல்கிறாரு, ஒருவேளை என் பிள்ளை இன்னும் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை தீர்க்க தரிசனமாக செய்தி மூலமாக சொல்லியிருக்கலாம், ஊழியக்காரங்க மூலமாக சொல்லியிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் சொல்லியிருக்கோம், பிள்ளைய மான்கால்களின் கால்களை பொருத்தணும். ஐயா அந்த வசனம் சொல்லும் போது பாப்பா பெட்லேருந்து அவளாவே நடந்து வர ஆரம்பிச்சிட்டா. சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பானா. கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பெயர் தான்
ஆண்டவருடைய நாமம் என்று சொல். நாமம்னா என்ன? பெயர் என்று அர்த்தம். அப்படின்னா ஆண்டவருடைய பெயரே ஒரு பெரிய துருகமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய பெயரே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் வந்து சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அநேக பிள்ளைகள் இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதனுடைய வல்லமையை உணர்ந்து உச்சரிப்பதில்லை. ஏதோ வழக்கத்தில் அப்படி பேசி பேசி கூப்பிட்டு பழகல. இயேசுவே இயேசுவே, கால் தடுக்கனா இயேசுவே, இல்லைன்னா விளப்பனா இயேசுவே, ஒவ்வொரு காரியத்துக்கு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த இயேசு என்கிற பெயருக்குள்ளால இருக்கிற வல்லமையை அறிந்து கூப்பிடுகிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அது மிக 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 குறைவுதான். இன்னைக்கு இயேசு என்கிற அந்த பெயருக்குள் இருக்கிற வல்லமை என்ன, அந்த பெயருக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும், அந்த பெயரை நாம் உச்சரித்து கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவது இதில் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய நாமம், அவருடைய பெயர் பலத்த துருகமாம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கி இருப்பானாம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன், அவன் பிறவியிலே குருடனாய் இருந்து உலகத்தை பார்க்க முடியல. அவனுடைய வாலிப வயது வரும் பொழுது அவன் தெருவில் நின்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். கையேந்தி வருகிறவர்கள் போகிற இடத்துல பிச்சை எடுத்துக்கொண்டு வெயிலிலும் மழையிலும் நனைந்து நின்று அவன் தன்னுடைய பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு நிழலில் கொண்டு நின்று கொண்டு கூட அவன் பிச்சை எடுக்க முடியாது. பொதுவாக பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நடு தெருவில் உச்சம் வெயிலில் தான் நின்று அவர்கள் பிச்சை எடுப்பார்கள். ஏன்னா அந்த இடத்துல நின்னா தான் எல்லாரும் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் தெரியும், அவரிடத்துல பிச்சை கேட்க முடியும். ஒரு நிழல்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா அந்த இடம் பக்கத்தில் அதிகமாக வழிப்போக்கர்கள் வருவதில்லை. அப்படின்னா வெயிலானாலும் மழையானாலும் அதில் நின்று எரிந்து சாம்பலாகி கொண்டு ஒவ்வொரு நாளும் வருகிறவர்கள் போகிற இடத்துல பிச்சை எடுக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு கண் தெரியாதபடியினாலே அவனால் வேலை செய்து உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு யோசித்து பாருங்க. எத்தனை பேர் அவனை குருடான்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து அவருடைய பலவீனங்களையே கிண்டல் பண்ணுவதற்கு ஏதுவாக நிறைய பிள்ளைகள், இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் அதற்காக துணிந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனவேதனையான ஒரு சூழ்நிலை. அவனுடைய இருதயம் ரொம்ப நாளாக இதிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். ஒரு நாள் இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனடியாக இயேசு நம்ம தெரு பக்கமாக அவன் நின்று கொண்டிருந்த அந்த ரோடு வழியாக இயேசு வருகிறார் என்று அவன் முதலாவது கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு இயேசு போகிற அந்த சந்தடி சத்தங்கள் தான் கேட்கிறது, அவனால் பார்க்க முடியவில்லை. பொதுவாக ஒருத்தங்களுக்கு ஒரு ஊனம் இருந்ததுன்னா அந்த ஊனம், அந்த இப்போ பார்வையில் ஊனம் இருக்குதுன்னா நம்முடைய செவிகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ எக்கச்சக்கமான ஜனங்கள் நடந்து போகிறதை பார்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது இயேசு இந்த வழியாக கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க முடியாத சூழ்நிலையிலும் அவன் சத்தம் உயர்த்தி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இயேசுவை பெயர் சொல்லி அவருடைய நாமத்தை கூப்பிட்டு அவன் சத்தம் போட்டு உதவி கேட்டான். அப்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், ஏய் ஜீசஸை தொந்தரவு பண்ணாத என்று அவனை அதட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவனுங்கன்னா என்ன பண்ணணும்? நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இயேசுநாதர் யாரெல்லாம் குருடர்கள் இருக்கிறாங்களோ பார்வை கொடுக்கிறாரு, நடக்க முடியாத முடவர்களை நடக்க வைக்கிறாரு, எந்த வியாதியாக இருந்தாலும் குஷ்டரோகமாக இருந்தாலும் தொட்டு குணமாக்குறாரு, செத்துப்போன சடலங்களுக்கு உயிர் கொடுக்கிறார் என்பது ஊரறிந்த உண்மை. அதனால தான் ஒரு கூட்ட ஜனங்கள் எப்போதும் அவருக்கு பின்னால் போய் கொண்டிருந்தார்கள். நல்ல மனுஷங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நல்ல வாய்ப்பு, வாடா நானே உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவனை கூப்பிட்டுட்டு போயிருக்கணும். ஆனால் அவனுக்கு கூப்பிட்டுட்டு போகலைன்னாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவனை அதட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே உனக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு அநேக தடைகள் இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு, அற்புதம் நடக்க முடியாதபடிக்கு, அடுத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு அநேகர் அதை தடுத்து நிறுத்துவார்கள். அதனால் அதை கேட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருந்து விடக்கூடாது. இன்னும் அதிகமாய் முயற்சி எடுக்கணும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இவனை அதட்டின உடனே இவன் அமைதியா இருக்கவில்லை, நீ என்ன அதட்டுறது? இன்னும் அதிக சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இயேசுடைய பெயரை கூப்பிட்டு அவருடைய பலத்த துருகமாகிய சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாமத்தை அவன் கூப்பிட்ட பொழுது இயேசு அந்த சத்தத்தை கேட்டு நின்றார். இன்னைக்கு எல்லாம் ஒரு பிச்சைக்காரன் உங்களை கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டீங்க, கண்டும் காணாம போவீங்க. ஆனா நம்ம ஆண்டவர் ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, சராசரி மனுஷனா இருந்தாலும் சரி, நீ கூப்பிட்டது ஓடி வருவாரே தவிர உன்னை கண்டும் காணாத மாதிரி போகிறவர் அல்ல, கேட்டும் கேட்காத மாதிரி போகிறவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை வைத்திருக்கிற ஐஸ்வர்ய சம்பன்னர், வெள்ளியையும் பொன்னையும் கையில் வைத்திருக்கிற என் ராஜாதி ராஜா. ஒவ்வொரு ஏழை உள்ளங்களையும் நேசிக்கிறார், ஒவ்வொரு ஏழை உள்ளங்களையும் அவர் கனம் பண்ணுகிறார், அவனுடைய சத்தத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு மதிக்கவே மாட்டான். எவ்வளோ பிள்ளைகள் அப்பா கூட்டுட்டே இருப்பார், அம்மா கூட்டுட்டே இருப்பாங்க, பேரை சொல்லி மக்களே வா வா வான்னு கூட்டுட்டே இருப்பாங்க, கண்டுக்காது. ஏதோ செவருக்கு பேசுகிற மாதிரி அந்த பிள்ளைங்க கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இப்போ கூப்பிட்டா ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க, இல்லைன்னா கூப்பிட்டாச்சுன்னா இன்னைக்கு நீ இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கூப்பிட்டாச்சு என்னாச்சு நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வம்பு கேட்காத மாதிரி அப்படியே சைலண்டாக போயிடுவாங்க. ஆனால் நம் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அழைத்ததும் ஓடி வருகிறவர். ஹல்லேலூயா! அவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு அங்கே நின்றார். நின்றுட்டு சொன்னாரு, என்னை கூப்பிட்டது யார்? அவனை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க, யார் இவனை அதட்டிட்டு சத்தம் போடாதேன்னு சொன்னாங்களோ அவங்களே சொல்றாங்க, இயேசு என்னை கூப்பிடுறாரு, வாப்பா 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 எழும்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கொண்டு இயேசுவிடத்திலே வருகிறார்கள். இயேசு அவனை பார்த்த உடனே, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், நான் என்ன செய்தானே இன்னைக்கு சந்தோஷமாய் போவாய்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதே கேள்வியை இன்றைக்கு வந்திருக்க உங்க ஒவ்வொரு பார்த்து கேட்கிறார். மகளே, நான் என்ன செய்தா இன்னைக்கு நீ சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போவ? நான் என்ன செய்யணும்னு நீ விரும்பி வந்திருக்கிற, எதை எதிர்பார்த்து வந்திருக்கிற? இயேசு தான் அன்றைக்கு அவனை அழைத்தா, கூப்பிட்டு வாங்கினார். கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா இயேசு கூப்பிட்டதுனால அவன் பக்கத்துல வருகிறான். கூப்பிட்டு வந்த உடனே அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டான். பொதுவாக பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? ஆண்டவரே, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு வழி செய்துட்டு போங்க, இல்லைன்னா காசு கொடுங்க, இல்லைன்னாச்சுன்னா எனக்கு 2 வஸ்திரம் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு தேவையான இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, எனக்கு வெயிலில் நிற்க முடியலை அதனால் ஒரு குடை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா என்னால் நடக்க முடியலை எனக்கு ஒரு 3 வீலர் உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் தான் ஒரு பிச்சைக்காரன் கேட்பான். ஆனால் இயேசு கேட்கும் பொழுது லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி கேட்கணும். ஆமென். அவன் அதை தான் கேட்டான். ஆண்டவரிடத்துல பிச்சை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு 50 வெள்ளிக்காசு, 5 வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசு கொடுத்தா 50 நாளில் காலி ஆயிரும். 51வது நாள் மறுபடியும் பிச்சை எடுப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, காலாகாலத்துக்கு நாம் பிச்சை எடுக்கக்கூடாது என்பதில் அவன் உறுதியா இருந்தபடியினால ஒரேடி ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் கண்ணு 2ஐயும் திறந்து விட்டீங்கன்னா ஏதோ வேலை செய்து நான் காலம் ஃபுல்லாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கௌரவமாக வாழ்வேன், இதை மாதிரி பிச்சை எடுக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஒரேடியாக லைஃப் செட்டில்மெண்ட் கேட்டான். 10 நாட்கள் அவருக்கு ஆகாரம் சாப்பிட்டு 11வது நாள் மறுபடியும் பிச்சை எடுக்க நான் போகக்கூடாது என்று அவன் உறுதியாக இருந்தான். எனவே தான் கேட்கிற ஆண்டவரிடத்தில் சூப்பராக டாப்பாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். அப்படின்னா ஆண்டவரே என் கண்ணை மட்டும் திறந்து விட்டுருங்க, ஏதோ நான் வேலை செய்து பொழைச்சிருவோம் ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அவனுடைய கண்கள் திறந்தது. அவன் பார்வை அடைந்தவனாக இயேசுவுக்கு பின்னாலே போனான். அதுக்கு முன்னாடி மனுஷர்களுக்கு பின்னாலே அலைந்தவன் இப்பொழுது இயேசுவுக்கு பின்னாலே அலைய ஆரம்பிச்சான்.
மனுஷனிடத்திலே கையேந்தினவன் இனி எந்த மனுஷனிடத்திலும் கையேந்த கூடாது என்பதற்காக ஒரே ஒரு நாள் இயேசுடைய நாமத்தை உச்சரித்து, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு உதவி செய்யும், என் மேல் மனம் இறங்கும் என்று கூப்பிட்டான். அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய லைஃப் செட்டில் ஆனது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அதே வார்த்தை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். சின்ன பிள்ளைகள் முதற்கண்டு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், முதிர்ச்சியானவர்கள் எல்லாரையும் பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் மகளே, மகனே, நான் உனக்கு என்ன செய்தா நீ இன்னைக்கு சந்தோஷமா போவ? எந்த காரியம் உன் லைஃப்பை செட்டில் பண்றதுக்கு நான் என்ன செய்தா உன் லைஃப் நல்லா செட்டில் ஆகும்? நான் என்ன பண்ணனா உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் கிடைக்கும்? நான் என்ன பண்ணனா நீ பூமியில கௌரவமா வாழ்வ? நீ கேள் மகனே, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், கேளுங்க, உங்களுக்கு எதுனாலும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து அனுப்புவா. அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். நீங்க ஆண்டவரிடத்துல லிஸ்ட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவரிடத்துல எல்லாம் இனாம் தான். ஆமென். எல்லாம் இலவசத்துல தான் நம்ம வாங்க போறோம். ஆமென். இன்னைக்கு உன்னுடைய இருதயத்திலே ஏக்கம் என்ன? உன்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறாய்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்துல மனம் திறந்து கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு இது வேணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு வசதி இல்லை, அதுக்கு ஒரு வழி திறந்து கொடுங்க. ஆண்டவர் கொடுப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, பிள்ளைக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கிறேன், கொடுக்கறதுக்கு இவ்வளவு நகை கொடுக்கணும், இவ்வளவு ரொக்கம் கொடுக்கணும், ஆனால் என் கையில் ஒரு பைசா இல்லை, பைசா உங்ககிட்ட இல்லை, பணம் உங்ககிட்ட இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். அதெல்லாம் கொடுக்கிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வந்து நின்று செய்வார். சிலர் நினைக்கலாம், எடுத்து செய்ய என் குடும்பத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம், நின்று செய்ய எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு நின்று செய்கிறவர், எடுத்து செய்கிறவர், எடுப்பித்து கட்டுகிறவர். அவரிடத்துல மட்டும் உங்கள் லைஃப்பை ஒப்படைச்சு பாருங்க, சூப்பராக அழகாக செட்டில் பண்ணி கொடுப்பா. அவர் தலையிட்டாருன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் கொடுத்தாருன்னா அது சூப்பராக இருக்கும், வேதனை இல்லாததாக இருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் இறங்கி நின்று செய்வாருங்க, இறங்கி நின்று செய்வார். அவரை மாதிரி இறங்கி நின்று செய்ய யாரை நீங்க பார்க்க முடியாது, எடுத்து செய்வார். எத்தனையோ ஏழை பிள்ளைகள், திருமணமாகாமல் கஷ்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதன் பிறகு ஜெபிக்க வருவாங்க, அதன் பிறகு அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2021ஆம் வருஷம் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச காலங்களில் ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்துல ஜெப நேரத்தில் ஒரு காரியத்தை பேசினார். எங்கள் ஜெப கோபுரத்திற்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் திரளான ஜனங்கள் வந்துட்டு இருப்பாங்க. எல்லா பிரான்ச்சஸ், நாகர்கோயில், கோயம்புத்தூர், மும்பை, சென்னை, எல்லா இடத்துலையும் டெய்லி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருவருக்காக அழுது ஜெபம் பண்ணுவோம். அடுத்த முறை வரும்பொழுது நிறைய சாட்சி சொல்லுவாங்க. 40 வயசு, 42 வயசு, 38 வயசான பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கலைன்னு வருவாங்க, அழுதுட்டு வருவாங்க. தாய் தகப்பன் கூப்பிட்டு வருவாங்க. சில நேரங்களில் சொல்லுவாங்க, எனக்கு எடுத்து செய்ய எங்கள் அப்பா இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, யாருமே எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை, பொண்ணு பார்க்க எனக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, எடுத்து செய்ய ஆள் இல்லைன்னு வாங்க. அப்போ எல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவர் எடுத்து செய்ய ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் என்று சொல்லியிருக்கிறேன், ஆதரவில்லாத விதவைகளுக்கு நான் நியாயம் விசாரிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே நீங்கள் தான் அந்த அப்பா இல்லைன்னா அந்த ஸ்தானத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து நின்று செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் எடுத்து செய்யுங்க ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபித்து இந்த வசனங்களை கொண்டு தான் எப்பொழுதுமே ஜெபிப்பேன். அதன் பிறகு ஆண்டவர் கேட்ட அற்புதங்களை செய்வார், வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த 2021ஆம் வருஷம் தொடக்கத்தில் நான் ஒரு நாள் ஜெபத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசும் பொழுது ஒரு காரியத்தை என்னட்ட கேட்டார். நான் கூனி குறுகி ஆண்டவருக்கு முன்னால் நின்றேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ மும்பையில் ஜெபகோபுரத்துக்கு போகிற, வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுற, அழுற, அற்புதம் நடக்குது, கோயம்புத்தூர் போகிற, அங்கே ஜெபகோபுரத்தில் வர்றாங்க, அங்கங்கே ஊரெல்லாம் மீட்டிங்ஸ் நடத்துகிற, அழுதுட்டு வர்றாங்க, அவங்களுக்காக நீ அழுதுட்டு ஜெபம் பண்ணுற, எல்லாம் நடக்குது, உண்மைதான். ஆனால் உன்னை சுற்றி சில பிள்ளைகள்
இன்னும் திருமணம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்காங்களே, உன் பக்கத்திலே இருக்காங்களே, அவங்கள நீ விட்டுட்டிய மகனே, எனக்கு ரொம்ப வேதனை என்று சொன்னார். எனக்கு முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னு எனக்கு வழங்கலை. என் கண்ணு முன்னாலே என் உடம்புறப்புக்குள்ள என் சகோதரிகள் எல்லாரையும் நல்லபடியாக திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், எல்லாம் நல்லா இருக்காங்களே, யார் ஆண்டவர் சொல்கிறார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கூட ஊழியத்தில் நின்று பணிவிடை செய்கிற உடன் ஊழியர்கள் எத்தனை சகோதரிகள் இன்னைக்கு உன் ஆஃபீஸுக்குள்ளாலே உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். 38 வயசு 41 வயசு எத்தனை பிள்ளைங்க இன்னும் மேரேஜ் ஆகாமல் உட்கார்ந்து ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீ என்ன முயற்சி எடுத்தேன்னு ஆண்டவர் கேட்டார். நான் கூனி குறுகி நின்று அழுதுட்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என் கண்ணு முன்னாலே இருக்கிறவங்கள நான் கண்டுக்காம விட்டுட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நின்று எடுத்து செய்யணும் அப்படின்ற யோசனைகள் எல்லாம் எனக்கு வரவே இல்லை. ஆண்டவரே என்ன மன்னிங்க, நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்கல்ல, என்னிலிருந்து அதுதான் எனக்கு தேவை, நான் செய்கிற ஆண்டவர். இந்த வருஷ கடைசிக்குள்ளால எங்கள் அலுவலகத்தில் எத்தனை பிள்ளைங்க குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஒரே வருஷத்தில் திருமணம் செய்து வைப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்தால் போதும் என்று அடுத்த நாள் காலையில் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் எல்லா ஸ்டாஃப் மீட்டிங் போட்டேன். கூப்பிட்டுட்டு சொன்னேன், டெய்லி நம்முடைய ஜெபகோபுரத்தில் காலையில் அங்கே டிவோஷன் நடக்கும். அந்த காலையில் ஒரு பகுதி ஜெபம், ஒரு சின்ன செய்தி, அதன் பிறகு ஏதாவது அறிவிப்புகள் இருந்தால் சொல்லி அதன் பிறகு தான் அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்து அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. 3 ஷிஃப்ட் நடக்கும். அதில் மார்னிங்கில் வருகிற அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேப்பலில் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் போவாங்க. அப்போ சொன்னேன், முதல்ல நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. ஆனால் நம்ம கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபிக்கவோ முயற்சி எடுக்கவே இல்லை. அதனால முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. காலையில் டெய்லி டிவோஷனில் நம்முடைய ஸ்டாஃபுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி அவரிடத்தில் முதல்ல ஆலோசனை கொடுத்துக்கிட்டு சில முயற்சிகளை நாங்களே எடுக்க ஆரம்பித்தோம். சில பிள்ளைகளுக்கு 38 வயசு, 39 வயசு, 41 வயசு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகி வந்து மறுபடியும் வேலை செய்கிற பிள்ளைங்க, புருஷனை இழந்த பிள்ளைங்க, லைனாக அடுக்கடுக்காக சில பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லாருடைய பட்டியலை எடுத்து எங்கள் ஹெச்ஆர் இடத்துல சொல்லி இவங்களுக்கு நல்ல வரன்கள் இங்கே ஜெபிக்க வர்றதுலையோ இல்லைன்னா நம்முடைய மார்வல் மேட்ரிமணியில் எது இருந்தாச்சுனாலும் நீங்கள் பாருங்கள், நம்மவே எடுத்திருந்து எல்லாம் ஏழை பிள்ளைகள், எடுத்து செய்ய ஆள் இல்லாதவங்க. நான் சொன்ன தெரியுமா, ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு அனுபவத்திலே வருகிற வார்த்தைகள். இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கும்போது, என்னம்மா இன்னும் உனக்கு மேரேஜ் ஆகலை, எடுத்து செய்ய யாரும் இல்லாங்கள், எனக்கு மாப்பிள்ளை பார்க்க யாரும் இல்லாங்கள். அந்த பிள்ளைகள் அழுதார்கள். நான் சொன்னேன், இன்னைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தகப்பனை போல உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், நான் முன்ன நின்று இயேசுப்பாவுடைய துணையோடு செய்ய போகிறேன். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோட முயற்சிகள் எடுத்தோம். மடன்னு திருமணமாகி டைவர்ஸ் ஆன பிள்ளைக்கு மேரேஜ் ஆச்சு, நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிட்டான், அவளுக்கு கன்சீவ் ஆகிட்டா. அடுத்தபடியாக 41 வயசு, 38 வயசு, 39 வயசு லைனாக பிள்ளைங்க க்யூவில் நிற்கிற மாதிரி நின்னாங்க. மடன்னு கர்த்தர் நடத்தி தந்தார். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் சீர்வரிசைகள், அவங்களுக்கு டிவி, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு, அவங்களுக்கு கட்டில், மெத்தை எல்லாமே எங்களுடைய ஊழியத்திலிருந்து ஒரு தகப்பன் வீட்டு தாய் வீட்டு சீர் மாதிரி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பாக செய்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே செய்வேன், அங்கே செய்வேன், எல்லாம் செய்வீங்க. சில நேரங்களில் உங்கள் கண்ணு முன்னால் சிலர் சுற்றிட்டு இருப்பாங்க. அது ஒரு உடன்பிறப்புகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம், எடுத்து செய்ய ஆள் இல்லாதவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இறங்கி நின்று செய்யணும். நான் இருக்கிற உனக்கு ஒரு அப்பா மாதிரி, அம்மா மாதிரி நான் இன்னைக்கு செய்கிற மக்களே, நீ ஏன் கவலைப்படுகிற? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதம் என்றால் அது ஆறுதலின் ஆசீர்வாதம், அது ஜெப ஆசீர்வாதம். 4 ஆறுதலான வார்த்தையை கொடுத்தா உடைஞ்சு போயிருக்க அவருடைய இருதயத்திலே காயம் கட்ட விசுவாசம் அவளுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட, விசுவாசம் அவனுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட, கண்டிப்பாக அந்த விசுவாசம் தேவ மகிமை அவர்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துரகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் ஒளிந்து பத்திரமாய் தங்கியிருப்பான். ஆண்டவரே, இயேசு என்கிற வேளைக்குள்ளே பலத்த துருகத்துக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருக்கட்டும். இயேசு 2 கரங்களை விரித்தவராக
என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் வந்து நின்று கொண்டிருக்கிறீர். அந்த 2 கரங்களுக்கு கீழே அப்படியே செட்டைகளுக்கு கீழே, கோழியுடைய செட்டைக்கு கீழே குஞ்சுகள் நிற்கிறது போல என் பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாக 2 கரங்களுக்குள்ளே வந்து நிற்கிறார்கள். இவர்களை கட்டி தழுவி முத்தமிட்டு இவர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வாங்க, தடை பண்ண வேண்டான்னு சொல்லி அனைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும், பிள்ளைகளையும், பேர பிள்ளைகளையும், மருமக்களையும் உம்முடைய செட்டைகள்ல 2 கரங்களுக்கு அருகாமையில கொண்டு வந்து அனைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கேட்டின் அழிவுகளுக்கு நீங்களாக்கி, ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் நீங்களாக்கி என் பிள்ளைகளை நீர் பொதிந்து காத்து கொண்டதற்காக என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா கேன்சர் கட்டிகள், எல்லா நீர்க்கட்டிகள், எல்லா விதமான ஃபைப்ராய்டு கட்டிகள், எல்லா விதமான சாக்லேட் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி போடப்படுவதாக. தைராய்டு கட்டிகளை பிடுங்கி போடுவீராக. டிபி கட்டிகளை பிடுங்கி போடுவீராக. பிரெயின் டியூமர்ஸை பிடுங்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புத விடுதலை கிடைக்கட்டும். எல்லா அடைக்கப்பட்ட அந்த இருதயத்தின் வால்வுகளை திறந்து விடுவீராக. இருதயத்தில் வால்வுகளை திறக்கிறது மட்டுமல்ல, பிரெயின்ல அடைக்கிற நிலைமையில இருக்கிற, அப்படியே பிளாக் ஆகிற நிலைமையில இருக்கிற எல்லா இரத்த நாளங்களை திறந்து விடுவீராக. கால்களுக்கு போகக்கூடிய இரத்தங்களிலே அந்த அடைப்புகள் இருக்கிறபடியினாலே வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சுகமாவதாக. எந்த இரத்த நாளங்களிலும் எந்த அடைப்புகளும் இருக்கக்கூடாது. ஃப்ரீ ஃப்ளோ கடந்து போவதாக. இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைந்து போகட்டும். இரத்த கொதிப்புகள், இரத்த வெளியேற்றங்கள், தீராத உதிரப்போக்குகள், இரத்த வாந்திகள், இரத்த பேதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நின்று போவதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசல், சொந்த ஃபேக்டரி எல்லாம் கட்டி கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ண இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.